ஓம் சாந்தி. ஒரு 2 minutes மெடிடேஷனோட இன்னைக்கு செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. போனை கீழே வச்சிடுங்க. நல்லா ஒரு 5 times டீப் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியில விடுங்க. சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது உங்களுடைய வயிறு பகுதி வெளியில வருது. அது மாதிரி ஆழமா இந்த சுவாச பயிற்சி என்னுடைய உடலை ரிலாக்ஸ் ஆக்குகிறது. உடலின் இறுக்கங்களை தளர்வடைய செய்கிறது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே கண்களை மூடிக்கோங்க. திரும்ப அந்த வார்த்தைகளை உங்க மனசுல ரிப்பீட் பண்ணுங்க. கூடவே அதற்கான காட்சிகளையும் உருவாக்குங்க. தாட்ஸ் பிளஸ் விஷுவலைசேஷன். My body is fit and healthy. என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. My mind is peaceful and powerful. என்னுடைய மனம் அமைதியாக சக்திசாலியாக இருக்கிறது. My relationship with everyone is perfect. என்னுடன் அனைத்து உறவுகளும் மிக சரியாக உள்ளது. My every decision is accurate. என்னுடைய ஒவ்வொரு முடிவுகளும் மிக துல்லியமாக உள்ளது. Success is certain for me. எனக்கு வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஓம் சாந்தி. இந்த 5 எண்ணங்களை திரும்ப திரும்ப முழு நாளில எவ்வளவு முறை உங்களால ரிப்பீட்டடா கிரியேட் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து மெடிடேஷனுடைய ஒரு பேசிக் ஸ்டெப். அதாவது மெடிடேஷன் அப்படின்னாவே நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, திங்க் லெஸ், திங்க் ஸ்லோ, திங்க் பெட்டர். எதையுமே யோசிக்காம இருக்கிறது கண்டிப்பா மெடிடேஷன் கிடையாது. பிகாஸ் எது வரைக்கும் மைண்ட் இருக்கோ அது வரைக்கும் கண்டிப்பா எண்ணங்கள் உருவாகிதான் தீரும். எதையுமே யோசிக்காத நிலை தியானம் அல்ல. அந்த சூன்ய நிலை, ஜீரோ தாட்ஸ், கண்டிப்பா அதுல வந்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா தியானம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவுல ஒரு இடைவெளி கிடைப்பது. அந்த இடைவெளி, அந்த ஸ்பேஸ் வந்து எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, குறைவா யோசிக்கிறதுக்கு, நிதானமா யோசிக்கிறதுக்கு, ஒரு விஷயத்த சரியா யோசிக்கிறதுக்கு. ஸோ மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் தாட். நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குறது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த ஒரு 5 எண்ணங்களை உங்களுக்கு ஒரு நம்ம ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வீட்டில் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. அடுத்தது
மெடிடேஷன் செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தேவையாக இருக்கு, ப்ரீ ரெக்வசைட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அன்பு. அதுதான் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். என் மீது எனக்கு அன்பு இருந்தா மட்டும்தான் மெடிடேஷன் செய்யறதுக்காக நம்ம நேரம் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்குவோம். இல்லைன்னா முழு நாளும் நம்மளுடைய நேரத்தை மற்றவர்களுக்காகவும் நம்மளுடைய வேலைகளுக்காகவும் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மெடிடேஷன் செய்ய தேவையான ஃபர்ஸ்ட் விஷயம் அன்பு. அதுலயும் யார் மேல அன்பு? என் மீது எனக்கு முதல்ல அன்பு இருக்கணும். செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கம்பேஷன். அதாவது நம்ம இந்த வார்த்தையை சொல்றோம் இல்லையா, நான் வந்து அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், அவங்க பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. இந்த வார்த்தைகள் நமக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, என்னை நான் மன்னிக்க தயாராக இல்லை என்பதை ஞாபகப்படுத்துது. ஏன்னா யாருக்கு வந்து தன் மீது அன்பு செலுத்த தெரிகிறதோ, தன் மீது அந்த கருணை கம்பேஷன் கொண்டு வர தெரியுதோ, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை ரேடியேட் பண்றதுக்கு, அதை மற்றவர்களிடம் பகிர்ந்தளிப்பதற்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம கிட்டயே அந்த அன்பினுடைய ஃப்ளோ குறைவா இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அந்த வெறுப்பு வந்து மத்தவங்க கிட்டயும் நம்ம பகிர்ந்தளிச்சுட்டு இருக்கோம். சோ மெடிடேஷன்ல ரொம்ப தேவையானது தன் மீது அன்பு செலுத்துவது, தன்னுடைய தவறுகளை மன்னிப்பது, தன்னை ஏற்றுக்கொள்வது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது என்ன அப்படின்னா பேஷன்ஸ். அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஒரு 2 days மெடிடேஷன் பண்ணிட்டேன், எனக்குள்ள சேஞ்சஸ் வருமா? இல்ல நான் இந்த 7 days கோர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன், நான் வந்து இந்தந்த மாற்றங்கள் எல்லாம் அடைஞ்சிருவேனா, இந்தந்த வழியில இருந்து வெளியில வந்துருவேனா, இந்தந்த விஷயங்களை மறந்துருவேனா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கறது, இன்னைக்கு செஞ்சேன் இன்னைக்கே எனக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கணும், அது வந்து நோ சான்ஸ். கண்டிப்பா வந்து நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்த மாற்றுவதற்கான பயணத்துல ஈடுபட்டு இருக்கோம். அதனால உடனே வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. பொறுமையாக, தொடர்ச்சியாக, பொதுவா வந்து தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, முயற்சி பயிற்சி தொடர்ச்சி. அந்த மாதிரி பொறுமையா இந்த ஜேர்னியை தொடர்ச்சியா நம்ம கண்டினியூ பண்ணும்போது கண்டிப்பா வந்து நம்ம ஒரு பெரிய ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆனா இந்த ஜேர்னியை எப்படின்னா, அந்த இலக்கை அடைஞ்சா அது அழகு அப்படிங்கிறத விட இந்த பயணமே ஒரு அழகானது. ஸோ இந்த மெடிடேஷன், இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற பயணமே ஒரு அழகான விஷயம்தான். அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்த அடைஞ்சாதான் அது அழகு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ரெண்டாவது ரொம்ப தேவையானது பேஷன்ஸ். பொறுமையா நம்ம வந்து அந்த பயணத்துல டிராவல் பண்றது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றத்தை நம்ம அடையிறது. உடனே வந்து ரொம்ப ஹரியா எனக்கு உடனே வேணும், உடனே மாற்றம் வரணும், உடனே நான் அதை அடையணும் அப்படின்னு அவசரப்படாம இருக்கிறது. அதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த தியானம் செய்யும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை பத்தி ஒரு பாசிட்டிவான விஷயத்த ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இன்னைக்கு நம்மளோட லெசனே அப்படிதான் இருக்கும். சோ இன்னைக்கு நீங்க என்ன லெசன்ல கேக்குறீங்களோ அதை திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கிறது, அதுதான் மெடிடேஷன். திரும்ப அதை நினைத்து பார்ப்பது. சோ அந்த மாதிரி நம்மளை பத்தின விஷயங்களை திரும்ப நாம நினைத்து பார்க்கிறது பாசிட்டிவான செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதுதான் மெடிடேஷன் அப்படிங்கிறது. சோ அடுத்தது என்ன சொன்னோம்? முயற்சி பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். எப்படி வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே உட்காந்து போன்ல நான் எக்ஸசைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தா என்னோட உடல் குறைஞ்சிருமா? செஞ்சாதானே குறையும். அதே மாதிரிதான் வெறும் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுனால, இந்த கிளாஸ் எல்லாம் கேட்கறதுனால எந்த மாற்றத்தை அடைய முடியாது. பிராக்டிஸ் பண்ணணும். சோ அதுதான் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் செஷன்லயே சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்க நம்ப வேண்டாம். எல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைத்தால் மட்டும் இந்த பயணத்தில் தொடருங்கள். சோ அதற்கு முக்கியமான 4வது விஷயம் பயிற்சி செய்யறது. சோ 5வது என்ன அப்படின்னா தொடர்ச்சியா செய்யறது. ஒரு நாள் செஞ்சேன், 2 நாள் செஞ்சேன். அதாவது பாறை ரொம்ப வலிமை வாய்ந்ததா இல்ல தண்ணி ரொம்ப வலிமை வாய்ந்ததா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் பாறை தான் வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ டெய்லியும் சொட்டு 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 சொட்டா மேல இருந்து தண்ணி விழுந்து 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 அந்த பாறையை வந்து சில வருடங்கள்ல அப்படியே அரிச்சிருது. இப்போ எது வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? தண்ணி தான் வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா எது வலிமை வாய்ந்தது அப்படின்னா பாறையும் அல்ல, தண்ணியும் அல்ல, அந்த கன்சிஸ்டன்சி. தொடர்ச்சியா விழுந்துச்சு இல்லையா, அந்த தொடர்ச்சிக்கு தான் வலிமை அதிகம்.
ஏன்னா இப்போ ஒரு வருடத்துல ஒரு 100 லிட்டர் தண்ணி மேல இருந்து கீழே விழுந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த 100 லிட்டர் தண்ணியையும் ஒரே நேரத்துல அப்படியே அந்த பாறை மேல கொட்டுனோம்னா பாறை அரிக்குமா? அரிக்காது இல்லையா? சோ எது வலிமை வாய்ந்ததுன்னா தொடர்ச்சியா ஒரு விஷயத்த செய்யறது. சோ டெய்லியுமே ஒரு 1 ஹவர் எப்படி வந்து 1 ஹவர் நம்ம சார்ஜ் போடுறோம்ல போனுக்கு. டெய்லி வந்து ஒரு வாரத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு டைம்னு பெட்ரோல் போடுறோம்ல நம்ம வண்டிக்கு. அதே மாதிரி தான் தினமும் 1 மணி நேரம் எனக்கான சார்ஜிங் டைம் தான் இந்த நேரம். சோ இத நம்ம தொடர்ச்சியா குடுக்கும் போது தான் ஒரு பாசிட்டிவான மாற்றத்த நம்ம பார்க்க முடியும். ராஜ்யோகா அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து 4+1 ஃப்ரேம் ஒர்க். அதாவது ஃபர்ஸ்ட் இங்க நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் நாலேட்ஜ். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த நாலேட்ஜ், அந்த விஸ்டம் வந்து நம்ம கெயின் பண்றோம். மெடிடேஷன் சொன்னீங்க. ஆனா நெறைய வந்து நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க. நாங்க நெறைய கேட்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்பாங்க. அந்த நாலேட்ஜ் இல்லன்னா, அந்த புரிதல் இல்லன்னா, இப்போ உட்கார்ந்து உங்கள மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பண்ண முடியுமா? நமக்கு முழு நாள்லயும் நடந்த விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா, என்னங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறது. அடுத்து 2வது தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பத்தி ரிஃப்ளெக்ட் பண்றது. சோ முதல்ல ராஜயோகத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறோம். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? மனிதன் விண்ணையும் அளந்தான், மண்ணையும் அளந்தான், ஆனால் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்ட்டு. சோ தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே இங்க இணைஞ்சிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது அத அமைதியில உட்கார்ந்து திரும்ப அதை நினைத்து பார்த்தோம். அதுதான் ரிஃப்ளெக்ஷன். 3வது என்ன அப்படின்னா, நம்ம நினைத்து பார்த்த விஷயங்கள நடைமுறையில கொண்டு வர்றது. பிராக்டிகலி அத அப்ளை பண்றது. சொல்லுவாங்க இல்லையா? பண்டித ஞானம் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்தவங்களுக்கு மட்டும் அறிவுரை பண்றது. அந்த மாதிரி இல்லாம நம்ம நடைமுறையில அந்த விஷயங்கள அப்ளை பண்றது. 4வது நான் அடைந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது. இப்ப நாம அததான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன அனுபவம் பண்ணோமோ அததான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து சேவை அப்படின்ட்டு. சோ அடுத்தது இந்த 4 ஸ்டெப்ப நம்ம கிராஸ் பண்ணும்போது அதனுடைய எம்பாடிமெண்டாக அதனுடைய சொரூபமாக நம்ம ஆகுவோம். சோ இந்த 5 விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இந்த ராஜயோகா ஜேர்னில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு நான் மியூட் எடுத்து விடுறேன். நீங்க உங்களுடைய போன்ல என்ன பிக்சர் பாக்குறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி என்ன படம் தெரியுது? அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பேர்டோட அந்த வாயில ஏதோ கேட்ச் பண்ணிருக்கு மேம். ஓகே, வெரி குட். வேற மத்தவங்க எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. என்ன தெரியுது? ஒரு குட் ஈவினிங் மேம். ஒரு கழுகோட சிறு பறவை மாதிரி தெரியுதுங்க. ஓகே வாயில ஏதோ ஒரு சின்ன பூச்சியோ ஏதோ ஒண்ணு கவி எடுத்துட்டு போற மாதிரி தெரியுதுங்க. ஓகே ஓகே. வேற மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது? ஒரு இது வந்து ஒரு மீன் கொத்தி பறவை மாதிரி தெரியுது. அது வாயில மீனோ ஏதோ கவி இருக்க மாதிரி இருக்கு. ஓகே. ஒரு கழுகு வந்து ஒரு ஆமையை தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது மேடம். ஓகே, ஒரு கழுகு ஒரு ஆமையை தூக்கிட்டு போன. வேற என்னென்ன தெரியுது? எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அதெல்லாம் சொல்லுங்க. இந்த படத்துல வேற என்னென்னலாம் தெரியுது? பறவைகள் பறப்பது தெரியுது சிஸ்டர். கீழே வந்து ஒரு குளம் இருக்கு, செடிகள் எல்லாம் இருக்கு. ஓகே, வெரி குட். பறவைகள் இருக்கு, செடிகள் இருக்கு, செடிகள் இருக்கு, தண்ணி இருக்கு, கீழே வந்து புல்லு எல்லாம் இருக்குங்க. ஓகே. ஒரு ஆற்றங்கரை ஓரம் மாதிரி தெரியுது மேம். ஓகே, ஆற்றங்கரை. இந்த பிக்சர்ல என்னென்னலாம் தெரியுது அப்படி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்டே அந்த பூச்சி அதனோட வாயில வந்து தொட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்ல, அது மேல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனோட
மூக்கு மேல அது வந்து இருக்கிற மாதிரி இருக்கு அதனோட வாயோட இதுல. 2 மரம் இருக்கு. இதுல என்னென்னலாம் தெரியுது உங்களுக்கு? 2 மரம் தெரியுது. வெரி குட். அப்புறம் மேம் ஃபர்ஸ்ட் பிக்சர்ல அது அதோட குட்டிய கவ்விருக்க மாதிரி தான் இருக்கு. சிஸ்டர் மீன் போட்டோவை மீன் தலைகீழ தெரியுது. திருப்பினா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வேற உள்ளது என்னென்னலாம் தெரியும். second pictureல உங்களுக்கு தெரியுது? ரெண்டு மரத்துக்கு கீழே ஒரு தோட்டம் மாதிரி கீழே இருக்கிற மாதிரி தெரியுது மேம். வெரி குட். 2 மரத்துக்கு கீழே தோட்டம் இருக்குது. அப்புறம் தோட்டம் இருக்கிற மாதிரி தெரியுது மேம். வேற என்ன தெரியுது? வேற வந்து ஒரு ஆத்தங்கரையில வந்து ஒரு போட்ல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. வெரி குட். போட் இருக்கு. அதுல ஒரு மனுஷன் இருக்காங்க. அப்புறம் மனுஷன் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு தெரியுது மேம். அப்புறம் ஒரு மீன் துள்ளுற மாதிரி பக்கத்துல ஒரு பெரிய மீன், பக்கத்துல ஒரு மீன் இருக்கிற மாதிரி இருக்கு மேம். ஓகே. பறவைகள் இருக்கிற மாதிரி. சிஸ்டர் பிக்சர் சோ என்ன அப்படின்னா ஒரு அம்மா வந்து கரெக்டா சொன்னாங்க. அதாவது இந்த பிக்சர்னுடைய இன்வெர்டட் பிக்சர் தான் இது. இந்த படத்தினுடைய முதல் படத்தினுடைய தலைகீழான படம் தான் இது. ஆனா நான் பார்க்கக்கூடிய விதத்தை மாத்தும் போது அந்த விஷயமே வேற வேற எனக்கு தெரியுது இல்லையா? எனக்கு முதல் படத்துல கழுகு தெரிஞ்சது. நான் பார்க்கக்கூடிய விதத்தை மாற்றும் போது ஒரே படம் தான், ஆனா பாக்குற விதம் மாறினதுனால அந்த படத்தினுடைய விஷயங்களே நமக்கு மாறி இருக்கு. இதுதான் ராஜயோகா மெடிடேஷனுடைய கான்செப்டே. என்ன அப்படின்னா இங்க நம்ம எந்த பிக்சரையும் மாத்த போறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ, நம்ம பார்க்கக்கூடிய விதம் இங்க மாறுது. என்னை நான் பார்க்கக்கூடிய விதம், இந்த வாழ்க்கையை பார்க்கக்கூடிய விதம், இந்த உறவுகளை பார்க்கக்கூடிய விதம், இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய விதம், இந்த விதத்தை மட்டும்தான், இந்த பெர்ஸ்பெக்டிவ மட்டும்தான் இந்த ராஜயோகா மெடிடேஷனை நம்ம சேஞ்ச் பண்றோம். அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய காரணத்தினால நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறத நீங்க இன்னும் போக போக பார்க்க ஆரம்பிப்பீங்க. சோ இதுதான் நம்மளுடைய ஜேர்னியோட ஸ்லோகனே. என்ன அப்படின்னா, when you change the way you look at things, the things you look at change. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய விதத்தை மாத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் மாறிவிடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம இந்த ஜேர்னியவே வந்து தொடர போறோம். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய விதத்தை மாத்தும் போது அந்த விஷயங்கள் கண்டிப்பாக மாறிவிடும். பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரே பிக்சர் தான், ஒரே படம் தான், ஆனா அதை நான் பார்க்கும் விதத்தை மாற்றும் போது எப்படி அந்த விஷயம் கம்ப்ளீட்டா மாறுச்சோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உதாரணத்துக்கு அறிவியல் சொல்லுது, நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு குரங்காக இருந்தாங்க, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. ஆனா ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க, தேவி தேவதைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுது. சோ இது ரெண்டுல எது உண்மை அப்படிங்கறத பத்தி ஆர்கியூமெண்ட்டுக்கான இடமே கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துல ஆர்கியூ பண்ண விரும்பல, இது ரெண்டுல எது உண்மை, எது ரைட்டு, எது ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ரெண்டுல நான் எந்த விஷயத்த நம்புறேன், எதை நான் பிலீவ் பண்றேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒருவேளை அறிவியல் சொல்ற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் குரங்காக இருந்தாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா குரங்கினுடைய நேச்சர் தானே என்கிட்ட இருக்கும். அப்ப அந்த குரங்கினுடைய நேச்சர் தானே என்கிட்ட இருந்து வெளிப்படும். அதாவது நான் என் வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்துக்காக, சர்வைவல்காக கண்டிப்பா ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கும், போராடிதான் வெற்றி அடைய வேண்டியதா இருக்கும். அந்த குரங்கினுடைய நேச்சரை நான் ஒவ்வொரு இடத்துலயும் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அப்ப மத்தவங்களோட ஒத்து போகிறதுக்காக அந்த குரங்கினுடைய உணர்வுகளை, குரங்கினுடைய நேச்சரை நான் சப்ரஸ் பண்ணினாதான் என்னால மத்தவங்களோட ஒத்து போக முடியும். ஒருவேளை அறிவியல் சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டால், நான் நம்பினால், அல்லது ஆன்மீகத்தில் சொல்ற மாதிரி நான் ஃபண்டமெண்டலி டிவைன் சோல், அதாவது நான் இயற்கையாகவே அன்பானவன், நான் இயற்கையாகவே அமைதியானவன், நான் இயற்கையாகவே மகிழ்ச்சியானவன், அப்படி ஆன்மீகம் சொல்ற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் தேவதைகளாக இருந்தால் அப்ப என்னுடைய இயற்கையான குணங்களை நான் சில முக்கியமான ஞான கருத்துக்களை கேட்கறதன் மூலமாக மற்றும் மெடிடேஷன் செய்யறதன் மூலமாக ஈஸியா வெளியில கொண்டு வர முடியும். சோ இது ரெண்டுல எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் கிடையாது. இந்த ரெண்டுல நான் எதை நம்புறேன்,
அதன் மூலமா நான் எதை வெளிப்படுத்துறேன் அப்படிங்கறதுதான் இங்க முக்கியம். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், அப்படி வந்து கேரக்டரை மாத்துறதுக்கான நிறைய ட்ரைனிங், நிறைய கிளாஸஸ் உலகத்துல வந்து எல்லா இடத்துலயும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நாமளும் அதை அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் செய்து கூட ஏன் வந்து பிராக்டிக்கலி நம்ம கிட்ட எந்த சேஞ்சஸையும் நம்ம பார்க்க முடியல அப்படின்னா, என்னுடைய பிலீஃப் சிஸ்டத்து மேல நான் ஒர்க் அவுட் பண்ணல. ஏன்னா நம்மளுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது, நம்மளோட நடத்தை அப்படிங்கிறது எப்படி உருவாகும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் பிலீஃப். நான் எதை நம்புறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னுடைய பிஹேவியர் அமையும். என்னை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னுடைய பிஹேவியர் அமையும். அப்போ கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அகம் ஆத்மா மமம் ஷரீரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் ஆத்மா, இது என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஆத்மாவா நம்ம எல்லாம், அப்ப ஆத்மாவை காமிங்க, ஆத்மா எங்க இருக்கு, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, நாமெல்லாம் ஆத்மாங்கிறதுக்கு நீங்க ஏதாவது நிரூபணம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற விவாதத்துக்கான விஷயமே கிடையாது. இதை நான் நம்புவதினால், இதை நான் ஏற்றுக்கொள்வதனால என்கிட்ட என்ன நல்ல சேஞ்சஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது பொதுவா சொல்லுவாங்க, என்னோட ஆத்மாவுக்கு அமைதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையே முதல்ல தப்பு. இப்போ ஒரு காரை ஓட்டக்கூடிய டிரைவர் நான் காரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலி அவர் டிரைவர் தானே, ஆனா அவரு நான் காரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் என்னோட ஆத்மா அப்படின்னு சொல்றதே தவறு. நான் ஆத்மா, என்னுடைய உடல், இதுதான் சரியான வார்த்தை. சோ ஆத்மாவாகிய நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒளி புள்ளியாக இந்த புருவங்களுக்கு மத்தியில அமர்ந்து கொண்டுதான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கேன். எப்படி வந்து நம்மளால ஃபேனை பார்க்க முடியுது, லைட்டை பார்க்க முடியுது, ஆனா அது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை பார்க்க முடியல. பிகாஸ் எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு எனர்ஜி, ரொம்ப செட்டில். அதே மாதிரிதான் இந்த உடலை பார்க்க முடியும், இந்த உடலினுடைய மூமெண்ட்டை பார்க்க முடியும். ஆனா இது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய உயிரை பார்க்க முடியாது. பிகாஸ் உயிர் என்பது எனர்ஜி. அததான் சயின்ஸ்லயே சொல்லியிருப்பாங்க இல்லையா, எனர்ஜி இஸ் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. சோ ஆத்மாவாகிய நான், அதாவது ஆன்மீகத்துல ஆத்மான்னு சொல்றோம், சயின்ஸ்ல எனர்ஜின்னு சொல்றோம், தமிழ்ல நமக்கு தெரிஞ்ச பாஷையில உயிர் அப்படின்னு சொல்றோம். அப்போ உயிராகிய நான் இந்த உடல்ல இருந்துகிட்டு தான் இந்த உடலை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ஒரு டிரைவர் ஒரு காரை ஆப்ரேட் பண்ணுவாரோ அது போல. எங்க அமர்ந்திருக்கேன் இந்த உடல்ல அப்படின்னா, இந்த ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில. அதாவது ஆத்மாவுக்கும் உடல் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னா, எப்படி வந்து ஒரு சிற்பிக்குள்ள ஒரு முத்து இருக்கிறது போலதான் இந்த உடலுக்குள்ள ஆத்மா நான் இருக்கேன். எப்படி வந்து ஒரு கார்ல ஒரு டிரைவர் இருக்காரு, எல்லாருனாலையும் காரை பார்க்க முடியுது, ஆனா அந்த காரை ஓட்டக்கூடிய டிரைவர் வெளியில தெரிய மாட்டாரு இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உடலுக்கு, இந்த உடல் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியுது, ஆனா இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா யாருடைய கண்களாலும் பார்க்க முடியாது. எப்படி வந்து ஒரு வீட்டுல ஒரு ஓனர் இருப்பாரோ அதே போலதான் ஆத்மா நானு இந்த உடல் என்ற வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது எப்படி வந்து அந்த வீடு அப்படிங்கிறது உயிரற்ற பொருள், நான் லிவிங் பீயிங். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஓனர் அப்படிங்கிறவர் லிவிங் பீயிங், அவருக்கு உயிர் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு ஜடம், நான் லிவிங் பீயிங். இது வந்து சைத்தன்யம் கிடையாது, இது வந்து லிவிங் கிடையாது, அசைவுகள் கிடையாது. ஆனா ஆத்மாங்கிறது லிவிங் பீயிங், சைத்தன்யமானது. இந்த உடலை அசைக்கக்கூடியதே ஆத்மா நான் தான். அதனாலதான் ஆத்மா நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னா இந்த உடம்ப என்னன்னு சொல்றாங்க? ஜடம், பாடி, பெணம் அப்படி சொல்றாங்க. யாருமே வந்து தலைவரை எப்ப எடுப்பீங்க, தாத்தாவை எப்ப எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க. பாடி எப்ப எடுப்பீங்க, பெணத்தை எப்ப எடுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மா வெளியில வந்துட்டேன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அந்த பாடியை எரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இதுதான் உடலுக்கும் மற்றும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப். அடுத்தது கீதையில அந்த 2வது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகன் பாத்தீங்க அப்படின்னா அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, ஆத்மாங்கிறது அஜர், அமர், அவினாஷி. எந்த ஒரு கத்தியாலையும் ஆத்மாவை வெட்ட முடியாது, எந்த ஒரு நெருப்புனாலையும் ஆத்மாவை எரிக்க முடியாது, எந்த ப்ளோயர் வச்சும் ஆத்மாவை ஊத முடியாது,
எந்த இயற்கையினுடைய தத்துவங்களும் ஆத்மாவை அழிக்க முடியாது. ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. which means எனக்கு, ஆத்மாவாகிய எனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்ப நம்ம எதை பிறப்பு இறப்பு அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆத்மா எப்போ உடலுக்குள்ள வருதோ அதை பிறப்பு என்றும், ஆத்மா எப்போ உடலை விட்டு வெளியில போகுதோ அதை இறப்பும்னு சொல்றோம். மத்தபடி இந்த உலகத்துல என்ன கிளைமேட் மாறுது, உலகமே மாறுது, உறவுகள் மாறுறாங்க, உடல் மாறுது, அந்த மாதிரி எந்த சேஞ்சஸ் இந்த உலகத்துல நடந்தாலும் கூட ஆத்மாங்கிறது எந்த மாற்றத்திற்கும் உட்படுவது கிடையாது. அப்படின்னா அது எந்த ஒரு அழிவையும் சந்திக்கிறது கிடையாது. ஆத்மா என்பது அழிவற்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. எனக்கு மரணம்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவு நாளா நம்ம பயந்துட்டு இருந்தோம், இவ்வளவு நாளா நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம். எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதே தானே. இப்ப யாருமே இந்த உலகத்துல பிறப்பதும் அல்ல, மரணிப்பதும் கிடையாது. ஜஸ்ட் சோல் பாடிக்குள்ள என்டர் ஆகுறத பிறப்புன்னு சொல்றோம். சோல் பாடியை விட்டு வெளியில போறது இறப்புன்னு சொல்றோம். அவ்வளவுதான். அடுத்தது இந்த ஒரு வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுது என்னுடைய அந்த கேப்பபிலிட்டிய நான் ஞாபகப்படுத்திக்கிறேனோ, அதாவது புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ், அந்த கேப்பபிலிட்டிய நான் எப்போ ஞாபகப்படுத்திக்கிறனோ, அதை எப்போ நான் அக்னாலேஜ் பண்றேனோ, அப்போ அந்த சக்தி என்னிடம் பல மடங்காக அதிகமாகும். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, என்னால முடியும் அப்படிங்கிற விஷயத்த எப்போ நான் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும், அப்போ அந்த சக்தி என்கிட்ட, அந்த வேலையை முடிக்கிறதுக்கான சக்தி என்கிட்ட அதிகமாகும். அதே மாதிரிதான் நான் ஆத்மா, இந்த 5 புலன்களும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு அதிகமாகும் போது உண்மையிலேயே அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி என்கிட்ட அதிகமாகுது. மறுபடியும் சொல்றேன், நான் ஆத்மா, இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவன். இந்த 5 புலன்களும் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் தான் இதை வழி நடத்துறேன் அப்படிங்கிற என்னுடைய கேப்பபிலிட்டிய, என்னுடைய சக்திய நான் திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது அந்த சக்தி, இந்த புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய என்னுடைய சக்தி என்கிட்ட அதிகமாகுது. இததான் நம்ம ராஜயோகா மெடிடேஷன்ல செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? நான் ஆத்மா, இந்த உடலிற்கு அதிகாரி, ஐ த சோல் மாஸ்டர் ஆஃப் த பாடி அப்படின்னு திரும்ப 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 இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ த சோல் மாஸ்டர் ஆஃப் த பாடி, நான் ஆத்மா, உடலுக்கு அதிகாரி அப்படின்னு திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தும் போது அந்த புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, வழி நடத்தக்கூடிய சக்தி, அதாவது கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் என்னிடம் அதிகமாகும். சோ அடுத்தது ஆத்மால இருக்கக்கூடிய 3 விதமான கெப்பாசிட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, ஆத்மா நான் எப்பொழுது யோசிக்கிறனோ அப்பொழுது மனம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மாவுடைய ஒரு கேப்பபிலிட்டி என்ன, ஒரு திறமை என்ன அப்படின்னா யோசிக்கிறது, எண்ணங்களை உருவாக்குறது. அதை நம்ம மனசு அப்படின்னு சொல்லி நம்ம நேம் பண்றோம். ஆத்மாவினுடைய 2வது கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய திறன், எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது. அந்த முடிவெடுக்கும் போது நான் ஆத்மா அந்த முடிவெடுக்கும் வேலையை செய்யும் போது அதை எப்படி நேம் பண்றோம் அப்படின்னா புத்தி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது எனக்குள்ள இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸ், எனக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகளை நான் வெளிப்படுத்தும் போது அதை நம்ம சுபாவம், அதாவது சமஸ்காரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த 3 விஷயங்கள் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிஸ், என்னுடைய திறமைகள். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? மைண்ட். நம்ம எல்லாருமே அதிகமா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, என்னோட மனசே சரியில்லை, என்னோட மனசே என்கிட்ட இல்ல, என் மனசே என்னோட பேச்சு கேட்க மாட்டேங்குது, என்னோட மனசு சரி பண்ணிட்டா போதும் எல்லா விஷயங்களும் சரியாயிடும். இப்படி அதிகமா இந்த வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே பல காலமா படிச்சுட்டு வந்திருக்கோம், எண்ணம் போல வாழ்க்கை, எண்ணங்களை சரி பண்ணிட்டா வாழ்க்கை சரியாயிடும். ஏன் எண்ணங்களை சரி பண்ணிட்டா வாழ்க்கை சரியாயிடும் சொல்றோம்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆத்மா நான் எண்ணங்களை உருவாக்குறேன், அடுத்தது அது புத்தி கிட்ட போகுது, புத்தி முடிவெடுக்குது,
அதை திரும்ப திரும்ப செயல்ல கொண்டு வரும்போது அதுதான் நமக்குள்ள சமஸ்காரமாக சுபாவமாக ரெக்கார்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஸ்மோக் பண்ணணும், சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. அடுத்தது அது எங்க போகுது? புத்தி கிட்ட போகுது. அப்ப புத்தி கிட்ட ரைட் நாலேஜ் இருந்துச்சுன்னா புத்தி என்ன சொல்லும்? பண்ணாதீங்கன்னு சொல்லும். ஆனா புத்தி கிட்ட ரைட் நாலேஜ் இல்ல அப்படின்னா புத்தி என்ன சொல்லும்? பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருச்சு. உடனே நான் அதை ஆக்ஷன்ல கொண்டு வந்துட்டேன், சிகரெட் பிடிச்சிட்டேன். மறுபடியும் 2வது நாள் மனசு கேக்குது, சிகரெட் பிடிக்கலாமா வேணாமான்ட்டு. புத்தி கிட்ட போகுது, புத்தி பிடின்னு சொல்லிடுச்சு, செயல்ல கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரி தொடர்ச்சியா 21 நாள் மனசு கேட்டு கேட்டு புத்தி சரின்னு சொல்லிடுச்சுன்னா அந்த சிகரெட் பிடிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஹேபிட்டாக ஆத்மாக்குள்ள ரெக்கார்ட் ஆயிடும், பதிவாயிடும். ஒரு விஷயம் ஆத்மாவிற்குள் பதிவாயிடுச்சு அப்படின்னா அதை மாற்றுவதற்கு நம்ம கொஞ்சம் உழைக்க வேண்டியதாயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டட் மோட்ல போயிடும். அப்புறம் மனசுகிட்ட எல்லாம் மனசெல்லாம் யோசிக்காது, புத்தியெல்லாம் முடிவெடுக்காது. தானாகவே சிகரெட் எடுப்பாங்க, பிடிப்பாங்க. பிகாஸ் என்ன ஆயிடுச்சு? ஆத்மால ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய பதிவுகளை ஆத்மா நான் என்னுடைய பயணத்துல கொண்டு வந்திருக்கேன். அதனாலதான் சொல்றாங்க எண்ணம் போல வாழ்க்கை. எண்ணத்தை சரி பண்ணிட்டா வாழ்க்கையை சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்போ இந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய மனசை சரி பண்றதுக்கான ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா மெடிடேஷன், தியானம். அதனாலதான் இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தியானம் ஒரு அருமருந்து, அனைத்திற்கும் இதுதான் மருந்து. மனசை சரி பண்றதுக்காக இந்த உலகத்துல ஏதாவது மருந்து இருக்கா? சைக்காலஜிக்கல் டாக்டரை போய் பாக்குறோம், சைக்காட்ரிஸ்ட் போய் பாக்குறோம். அவங்க எல்லாருமே தூங்க வைக்கிறதுக்காக தூக்க மாத்திரையை தான் கொடுக்குறாங்க. ஆனா மனசு சரி பண்றதுக்கான மெடிடேஷனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா என்னை பற்றிய பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம உருவாக்குறோம். அதுதான் மனசை சரி பண்றதுக்கான பெஸ்ட் மெத்தட். அடுத்தது இன்டெலெக்ட். இன்டெலெக்ட்னா என்ன அர்த்தம்? முடிவெடுப்பது, புத்தி. சோ நான் சரியான முடிவுகளை என் லைஃப்ல எடுக்கணும் அப்படின்னா ரைட் நாலேஜ், ரைட் கான்டென்ட்டை நான் டெய்லி கன்சியூம் பண்ணணும். அப்பதான் நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும். டெய்லியுமே போன்ல, டிவியில, உலகத்துல ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான கான்டென்ட், நெகட்டிவான வேஸ்டான விஷயங்களை நான் கேட்க கேட்க, பார்க்க பார்க்க, படிக்க படிக்க என்னுடைய புத்தியின் சக்தி கம்மியாகும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் பாதிக்கப்படும். ஆனா இந்த 1 hour நாம இவ்வளவு உயர்ந்த விஷயங்களை நம்ம கேட்கிறோம் இல்லையா? எலிவேட்டட் கான்டென்ட், ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இந்த விஷயங்கள், இந்த ஞானத்தின் விஷயங்கள் நான் சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். அடுத்தது சன்ஸ்கார். சன்ஸ்கார்னா என்ன அர்த்தம்னா சுபாவம் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவினுடைய ஒரிஜினல் சுபாவமே என்ன? எப்படி தண்ணீரினுடைய ஒரிஜினல் நேச்சரே என்ன? கூல்னஸ், குளிர்ச்சி. நம்ம எவ்வளவு தண்ணிய ஹீட் பண்ணா கூட திருப்பி அது ரிட்டர்ன் என்ன ஆயிடுது? குளிர்ச்சி ஆயிடுது இல்லையா? அதே போலதான் ஆத்மாவாகிய என்னுடைய ஒரிஜினல் சன்ஸ்கார் என்ன அப்படின்னா ஞானம், நாலேஜ், தூய்மை, பியூரிட்டி, பீஸ், அமைதி, லவ், அன்பு, ஹாப்பினஸ், மகிழ்ச்சி, பிளிஸ், ஆனந்தம், பவர், சக்தி. சரி, ஓகே, இதெல்லாம் தான் நம்மளுடைய உண்மையான சுபாவம்னு சொல்றீங்க. ஆனா இந்த சுபாவங்கள் எதுவுமே எனக்குள்ள வெளிப்படுறத நான் பார்க்கவே முடியறது இல்லையே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. பாருங்க, மறுபடியும் அதே விஷயம்தான். அதாவது இங்க எது ரைட்டு எது ராங் அப்படின்னு ஆர்கியூ பண்றதுக்கான கான்செப்ட் கிடையாது. அப்படிங்கிற வாக்குவாதத்துக்கு நம்ம போகவே தேவையில்லை. என்னை நான் எப்படி பாக்குறேன், எதை நான் நம்புறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். சோ என்ன நான் ஒரு அமைதியான ஆத்மா அப்படின்னு பாக்குறதுனால எனக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது, அல்லது என்னன்னா குரங்குல இருந்து வந்த மனுஷன் அப்படின்னு நினைக்கிறதுனால எனக்குள்ள என்ன பாதிப்பு ஏற்படுது, இதுதான் ரொம்ப முக்கியம். சோ அததான் அந்த இடத்துல நம்ம சொன்னோம். when you change the way you look at things, நீங்கள் பார்க்கக்கூடிய விதத்தை மாத்துனா அந்த விஷயங்கள் மாறிடும். அப்ப இவ்வளோ நாளா என்ன நான் எப்படி பார்த்துட்டு வந்தேன்? நம்ம இவ்வளோ நாளா இந்த உடலை பற்றிய ஐடென்டிட்டி மட்டும்தான் நான் 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 அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம என்ன சொன்னோம்? நான் இன்ஜினியர், நான் டாக்டர், நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் ஒரு இந்தியன்,
நான் வந்து இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த ஊரை சேர்ந்தவன், இவங்களுடைய பையன். சோ இந்த உடலினுடைய அடையாளங்களை மட்டும்தான் நான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சோ அந்த மாதிரி உடலினுடைய அடையாளங்களை நான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பினதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது? நம்ம பொசிஷன் ஆஃப் வீக்னஸ்ல தான் இருந்தோம். நம்ம கிட்ட இருந்து பலகீனங்கள் மட்டும்தான் இவ்வளவு நாளா வெளிப்பட்டுச்சு. ஆனா எப்ப என்னை நான் ஒரு அமைதியான ஆத்மா நான் நம்ப ஆரம்பிக்கிறேனோ அப்ப நான் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்துக்கு ஷிஃப்ட் ஆகுறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை நான் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேன். சோ என்னுடைய பிலீஃப் தான் என்னோட பிஹேவியரை மாத்த போகுது. அதனால ரைட் ஆர் ராங் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் கிடையாது. நான் எந்த விஷயத்த நம்புறேன் அப்படிங்கறதுதான் என்னோட பிஹேவியர்ல மாற்றத்தை கொண்டு வரும். சோ மெடிடேஷன் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் பொட்டன்ஷியலை, என்னுடைய உண்மையான சக்திகளை வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்யுது. அதுதான் மெடிடேஷன். ஸோ நமக்கு மெடிடேஷன்ங்கிறதுக்கான ரைட் மீனிங் தெரியாததுனாலதான் இவ்வளவு நாள் அதை நம்ம செய்யாம இருந்தோம். நம்ம எப்பெல்லாம் தியானம் செய்யறோமோ எனக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான சக்திகளை நான் நினைவுபடுத்துகிறேன் மற்றும் முழு நாள்லயும் அதை காரியத்துல பயன்படுத்துறேன். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது. சோ நம்ம இங்க என்ன பண்றோம், மெடிடேஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய அவேர்னஸ பாடி கான்சியஸ்ல இருந்து சோல் கான்சியஸ்க்கு ஷிஃப்ட் பண்றோம். பாருங்க, இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு வயசானவர் இருக்காரு, அந்த வீட்டுக்கே தலைவன் பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. அவரு வீட்டுக்கு உள்ள நுழையும் போதே நான் தான் இந்த வீட்டுக்கு வந்து மூத்தவர், பெரியவர், இந்த வீட்டுக்கே தலைவன் அப்படிங்கிற உணர்வுல உள்ள நுழையிறாரு. அப்போ ஒரு குழந்தை வந்து அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஒருத்தவங்க போனை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க யாரு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ உடனே இவருக்கு என்ன தோணும், நான் இந்த வீட்டுக்கே தலைவன், இந்த வீட்லயே பெரியவன், நான் உள்ள வரும்போது கொஞ்சமாவது யாராவது மதிக்கிறாங்களா, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இரிட்டேஷன் வரும், டென்ஷன் வரும், கோவம் வரும். அவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்காது, எனக்கு மதிப்பே கொடுக்கறது இல்ல, யாரும் என்ன மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டிப்ரெஷனான ஃபீலிங் எல்லாமே வரும். இதுதான் பாடி கான்சியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய ரோல் பற்றிய உணர்வுகள், நம்மளுடைய தோற்றத்தை பற்றிய உணர்வுகள். சோ அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது ஐ எம் அ பீஸ்ஃபுல் சோல், நான் அமைதியான ஆத்மா, என்னோட வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரையுமே ஒரு அமைதியான ஆத்மா, என்ன போலவே அவங்களும் டிவைன் சோல், பியோர் சோல், ஹாப்பி சோல் அப்படிங்கிற அந்த உணர்வோட நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன். அப்ப என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், நான் ரேடியேட் பண்ணக்கூடிய வைப்ரேஷன் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் அவேர்னஸை ஷிஃப்ட் பண்றது, பாடி கான்சியஸ்ல இருந்து சோல் கான்சியஸ்க்கு வர்றது. ஸோ சோல் கான்சியஸ்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம யாருன்னே தெரியாது, ஒரு குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அப்ப அந்த குழந்தைகிட்ட எல்லாருமே அட்ராக்ட் ஆகுறாங்க இல்லையா, அந்த குழந்தைகிட்ட பார்க்கும் போதே தானும் குழந்தையாக மாறிடுறாங்க இல்லையா. அவங்களோட ஆட்டிடியூட் மாறிடும், அவங்களோட பேச்சு மாறிடும், அவங்க பேசக்கூடிய எல்லா விதங்களும் மாறிடும். ஒரு குழந்தைகிட்ட அவங்களும் குழந்தை மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்? பிகாஸ் உடல் எந்த அளவுக்கு சிறியதா இருக்கோ அந்த அளவுக்கு ஆத்ம உணர்வு அதிகமா இருக்கும். ஆத்ம உணர்வுனா என்ன அர்த்தம், அந்த இன்னசென்ஸ், ஆத்மாவினுடைய ஒரிஜினாலிட்டி. சோ அது அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அந்த குழந்தைகிட்ட நாம கூட குழந்தை மாதிரி மாறிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க சோல் கான்சியஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க இன்னொருத்தரையும் சோல் கான்சியஸ்க்கு மாத்த முடியும். இப்ப வந்து நம்மளோட பிரம்மா குமாரிஸ்ல உங்களோட ஹெட் குவார்ட்டர் வந்து மவுண்ட் அபு, ராஜஸ்தான். அங்க வந்து பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வருவாங்க மவுண்ட் அபுக்கு. உதாரணத்துக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க, நம்மளோட பிரசிடென்ட் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் நம்மளுடைய பிரம்மா குமாரிகளினுடைய தலைமை நிர்வாகி. அவங்க கிட்ட பேசும்போது ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. அவ்வளவு பணிவா, அவ்வளோ ரொம்ப ஒரு இன்னசென்ட் நேச்சருக்கு அவங்க மாறிடுவாங்க. சோ நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நாட்டுக்கே ஜனாதிபதி, நாட்டுக்கே பிரதம மந்திரி, ஆனா எப்படி வந்து உங்களுடைய ஹெட்டை மீட் பண்ணும்போது மட்டும் அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி மாறிடுறாங்க அப்படின்னா, பிகாஸ் 90 வருடங்களாக அவங்க செய்த தபஸ்யா. என்ன தபஸ்யா? சோல் கான்சியஸ் பிராக்டிஸ், ஆத்ம உணர்வினுடைய பயிற்சி எதிரில இருக்கவங்களை கூட ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வருது. அது எப்படி நாம ஆத்ம உணர்வுல இருந்தா எதிரில இருக்கவங்க ஆத்ம உணர்வுக்கு வருவாங்க? இப்போ நாம அகங்காரமா நடந்துக்கும் போது எதிரில இருக்கவங்க அகங்காரமா மாறுறாங்க இல்லையா. நாம வந்து கோவப்படும் போது எதிரில இருக்கவங்க கோவப்படுறாங்க இல்லையா. அப்ப ஏன் நான் சோல் கான்சியஸ்ல இருக்கும் போது
நான் பியூரா இருக்கும் போது, நான் இன்னசென்ட்டா இருக்கும் போது எதிரில இருக்கவங்க அப்படி மாற மாட்டாங்க. ஆப்வியஸ்லி மாறுவாங்க. சோ பாடி கான்சியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்பேரிசன் கொடுக்கறது. ஒன்னா தோற்றத்தை பற்றிய கம்பேரிசன். இப்போ இருக்கக்கூடிய அடல்ட்ஸ்க்கு பெரிய டிப்ரெஷனே என்ன அப்படின்னா என்னுடைய தோற்றம், என்னோட பர்சனாலிட்டி அந்த அளவுக்கு அழகா இல்ல, நான் வந்து ஹைட்டா இல்ல, நான் வெள்ளையா இல்ல, எனக்கு வந்து அந்த அளவுக்கு பர்சனாலிட்டியான தோற்றம் கிடைக்கல. சோ அந்த மாதிரி பாடி கான்சியஸ்ல இருக்கும்போது அந்த கம்பேரிசன் இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த கண்ட்ரி, இவங்க இந்த கண்ட்ரி, நான் இந்த கேஸ்ட், இவங்க இந்த கேஸ்ட், சோ நான் இந்த ஜெண்டர், நான் பெண், இவங்க ஆண், இந்த எல்லா கம்பேரிசனும் பாடி கான்சியஸ்ல தான் இருக்கும். ஆனா சோல் கான்சியஸ் அப்படின்னா ஆல் ஆர் பியூட்டிஃபுல் டைமண்ட்ஸ், எல்லாருமே வெண்மையான அழகான வைரங்கள். அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு சோல் கான்சியஸ்ல வரும். சோ பாடி கான்சியஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பிரிக்குது, டிவைட் பண்ணுது. ஆனா சோல் கான்சியஸ் அப்படிங்கிறது எல்லாரையும் இணைக்குது, ஒற்றுமையாக்குது. பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆத்மா நான், இந்த உடல் அழிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வேற வேற காஸ்டியூம் நம்ம சேஞ்ச் பண்ணி போயிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது ஆத்மா நான் இப்போ இந்த உடல்ல இருக்கேன், இந்த காஸ்டியூம்ல இருக்கேன். இந்த காஸ்டியூம், இந்த உடல் ஏதாவது ஒரு காரணத்தினால டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆத்மா நான் அடுத்தடுத்த காஸ்டியூம், அடுத்தடுத்த உடல், இப்படி மாறி 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 என்னோட பயணத்துல நான் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கேன், போயிட்டே தான் இருக்கேன். அப்படி என்னுடைய பயணத்தில் நான் கடந்து வர 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 நான் என்னென்னலாம் அக்வயர் பண்ணணும், என்னென்ன ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் எனக்குள்ள சேவ் பண்ணணும், அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அடுத்தடுத்த காஸ்டியூம்க்கு நான் வரேன். ரெக்கார்டிங்ஸ்னா என்ன அர்த்தம்? அததான் நம்ம சுபாவம் அப்படின்னு சொல்றோம், ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம், சன்ஸ்கார் அப்படின்னு சொல்றோம். சோ ஆத்மா நான் அடுத்தடுத்த உடலுக்கு மாற 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 எனக்குள்ள அத்தனை பதிவுகளையும் கொண்டுட்டு தான் நான் அடுத்தடுத்த உடலுக்கு வந்துட்டு இருக்கேன். அததான் அக்வயர்டு குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆத்மாவினுடைய இன்னேட் குவாலிட்டிஸ் என்னது? ஆத்மாவினோட உண்மையான குணங்கள் என்னது? அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம், சக்தி, இதெல்லாம் உண்மையான குணங்கள். சோ இந்த மாதிரி அக்வயர்டு குவாலிட்டிஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா வேற வேறையா தான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஒரு 2 CD இருக்கு. இந்த CD பல வருஷமா வேற வேற இடத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு வந்திருக்கு. இந்த CD பல வருஷமா வேற வேற இடத்துல ரெக்கார்ட் ஆயிட்டு வந்திருக்கு. இப்ப இந்த 2 CDக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த CD சொல்லுது என்னோட பாட்டை மட்டும்தான் நீ பாடணும் அப்படின்னு சொல்லி இந்த CD-யை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இந்த CD சொல்லுது எனக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுகளை தான் நீ பாடணும் அப்படின்னு சொல்லி இந்த CD-யை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இஸ் இட் பாசிபிள்? இது சாத்தியமா? சாத்தியமா? கிடையாது. இந்த CD-க்குள்ள என்ன பதிவுகள் இருக்கோ அதுதானே இது பாடும். இந்த CD-க்குள்ள என்ன பதிவுகள் இருக்கோ அதுதானே இது பாடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய பயணத்தில் நிறைய பதிவுகள் எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்காங்க. நானு அவங்க என்னோட மனைவி, அவங்க கண்டிப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும், அவங்க என்னோட கணவன், அவங்க கண்டிப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த CD-க்குள்ள பொய் பேசக்கூடிய ரெக்கார்டிங் இருக்கு, அந்த CD-க்குள்ள நிறைய செலவு பண்ணக்கூடிய ரெக்கார்டிங் இருக்கு, அந்த CD-க்குள்ள பொறுப்பற்ற தன்மையினுடைய ரெக்கார்டிங் இருக்குன்னா அந்த ரெக்கார்டிங்கை தான் அந்த CD வெளிப்படுத்துவாங்க. சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்ரி பண்ண வேண்டாம், அவங்க பண்றது கரெக்ட்ன்னு சொல்லி நீங்க ஒத்துக்க வேண்டாம். ஆனா அக்செப்ட் பண்ணா போதும். அந்த CD-ல இந்த ரெக்கார்டிங் தான் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டா போதும். அதுதான் சோல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா இந்த 2 CD-க்கும் ஒரு குட்டி CD பிறக்குது. நான் நினைக்கிறேன் அந்த குட்டி CD காளி CD, அதை டாக்டர் ஆக்கணும், அதை உண்மையை பேச வைக்கணும், அதை தைரியமா வளர்க்கணும், இப்படி எல்லாம் அந்த CD-ல எழுதணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குட்டி CD காளி CD கிடையாது. ஆல்ரெடி பல பிறவிகளாக பல பதிவுகளை கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய ஆத்மா தான் குழந்தை அப்படிங்கிற உறவுல உங்க வீட்டுல இருக்காங்க. அந்த CD-ல என்ன ரெக்கார்டிங்ஸ் இருக்கோ அதை தான் அந்த CD வெளிப்படுத்துவாங்க. இந்த அக்செப்டன்ஸ் நமக்கு சோல் கான்சியஸ்ல கிடைக்கும். அடுத்தது, நம்ம எப்பெல்லாம் பாடி கான்சியஸ்ல இருக்கோமோ அப்பெல்லாம் இந்த புலன்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த முழு வாழ்க்கையும் இந்த புலன்களினுடைய கிரேவிங்ஸ், அதோட ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா எப்போ நான் சோல் கான்சியஸ்ல இருக்கனோ அப்ப இந்த புலன்களுக்கு நான் மாஸ்டராக இருப்பேன். அடுத்தது, நான் எப்போ பாடி கான்சியஸ்ல இருக்கனோ அப்போ எனக்கு மரணத்தை பற்றிய பயம் இருக்கும். ஏன்னா இந்த உடல் தான் நானு அப்படின்னு நினைக்கும் போது இந்த உடல்ங்கிறது ஆப்வியஸ்லி அழியக்கூடியது இல்லையா? சோ மரணத்தை பற்றிய பயம் இருக்கும். ஆனா சோல் கான்சியஸ்ல இருக்கும் போது அவேர் ஆஃப் எட்டர்னிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அழிவற்றவன், எனக்கு அழிவே கிடையாது. அப்ப மரண பயத்தை நம்ம வெற்றி அடையிறோம். சோ நான் ஆத்மா, அன்பானவன், அமைதியானவன், மகிழ்ச்சியானவன், இயற்கையாகவே என்னிடம் இத்தனை குணங்களும் இருக்குது அப்படிங்கிற பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்மளோட பிரெயின்ல இருந்து பாசிட்டிவ் நியூரோபெப்டிடைட்ஸ் உருவாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்டார்பின்ஸ், எக்கப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆகுது. ஆனா நான் பொசிஷன் ஆஃப் வீக்னஸ்ல இருக்கேன், பாடி கான்சியஸ்ல இருக்கேன், எப்பொழுதுமே என்னுடைய பலகீனத்தை பற்றியே நான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நெகட்டிவ் நியூரோபெப்டிடைட்ஸ் அப்படின்னா ஸ்டெராய்ட்ஸ், அடனலைன் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்மளுடைய பிரெயின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். சோ பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் எனக்கு ஹீலிங் எனர்ஜி, உடலுக்கு ஹெல்த் கொடுக்கும். நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் ஹார்ம்ஃபுல் எனர்ஜி, என்னோட உடல்ல டிசீஸ் கொடுக்கும். இப்ப தெரியுதா ஏன் உடல்ல உலகத்துல நோய் அதிகமாயிட்டு இருக்குன்ட்டு? நேத்து நம்ம வகுப்புல பார்த்தோம் இல்லையா? நம்ம உலகத்துல அதிகமான நோய்கள், மெடிக்கல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய எமோஷன்ஸ். நம்மளுடைய எமோஷன்ஸ் எதனால உருவாகுது? நான் என்னை எப்படி பாக்குறேங்கிற விதத்துலதான் நம்மளுடைய எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுது. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், பி இன் சோல் கான்சியஸ். ஆத்ம உணர்வுல இருங்க, அவ்வளவுதான். அது ஒன்ன மட்டும் செஞ்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உண்மையான குணங்களை நம்ம வெளிப்படுத்திட முடியும். எப்படி ஒரு வீட்ல ஒரு லைட் போட்டா போதும், ஒரு இடத்துல ஒரு ஊதுபத்தி ஏத்துனா போதும், அதே மாதிரிதான் ஒரு வீட்ல ஒருத்தர் சோல் கான்சியஸ்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கே அந்த குணங்களினுடைய வைப்ரேஷன் வெளிப்பட ஆரம்பிக்கும். சோ சமைக்கும் போது நம்ம சோல் கான்சியஸ்ல இருக்கலாம், நான் ஆத்மா இந்த உடல் மூலமா சமைச்சிட்டு இருக்கேன். அடுத்தது மத்தவங்க கிட்ட பேசும் போது ஐ எம் அ பீஸ்ஃபுல் சோல், ஐ எம் மீட்டிங் அனதர் பீஸ்ஃபுல் சோல். அதுதான் ஓம் சாந்திங்கிறதுக்கு அர்த்தம். ஓம் அப்படின்னா ஹம், நான், சாந்தி, பீஸ். சோ எதுக்காக நம்ம பிரம்மா குமாரிகள்ல ஓம் சாந்தின்னு சொல்றோம்னா, ஐ எம் அ பீஸ்ஃபுல் சோல், ஐ எம் மீட்டிங் அனதர் பீஸ்ஃபுல் சோல். நான் அமைதியான ஆத்மா, எனக்கு எதிரில மற்றொரு அமைதியான ஆத்மாவை சந்திச்சுட்டு இருக்கேன். சோ வேலை செய்யும் போது, தூங்கும் போது, இப்படி எல்லா நேரங்கள்லயும் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு 2 minutes நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் சிட் பேக், நல்லா நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்களுக்கு நம்ம அப்படியே கைட் பண்றோம், நீங்க திரும்ப செய்யுங்க. போனை கீழே வச்சுக்கோங்க, யாரும் போனை கையில வச்சிருக்க வேண்டாம். நல்லா ஒரு 2 times டீப் பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட். உடலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அமைதியான சூழ்நிலையில், அமைதியான இடத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். நாலா பக்கங்களிலிருந்தும் என்னுடைய கவனத்தை நீக்கி என் மீது நான் கவனம் செலுத்துகிறேன். நீங்க என்ன வார்த்தைகளை கேட்கிறீங்களோ அதை திரும்ப சொல்லுங்க மனசுக்குள்ள, மற்றும் காட்சியாக பாருங்க. அந்த நெற்றி புள்ளியிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க.
புருவ மத்தியிலிருந்து அந்த வார்த்தைகள் வெளிப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. எனக்கு முன்னாடி ஒரு நீளமான கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில் என்னை நானே பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய இந்த உடல் நான் அல்ல. இந்த உடலின் அடையாளங்கள், ஐடென்டிட்டி நான் அல்ல. இந்த உடல் என்பது 5 தத்துவங்களால் ஆனது. மீண்டும் அதிலேயே கரையக்கூடியது. நான் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய வெண்மையான நட்சத்திரம். நான் ஆத்மா, அழிவற்றவன். நான் ஆத்மா, இந்த உடலுக்கு அதிகாரியாக இருக்கிறேன். I the soul, master of the body. நான் ஆத்மா, மனதிற்கு அதிகாரி. என்னுடைய உண்மையான குணம் அமைதி. I am a peaceful soul. நான் அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி.